ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வெட்டிகள் சர்ட்டுகள் கோ பிரசன்ட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. எஸ். ஆம்சே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்துக்கிற அந்த 4 சிறப்பு விருந்தினர்கள் யாருன்னு தெரியுமா? மச்சான், அந்த 4 செலிபிரிட்டிஸ் பத்தி சொல்லணும்னா முதல்ல 2 பேர் பத்தி சொல்றேன். சொல்லு. அந்த முதல் 2 பேர் வந்து கானா பாடகர்கள். காணாம போனல கண்டுபிடிச்சி ஷோ கூட்டு வந்து எப்படா பாட வைக்கிறது? காணாம போன பாடகர்கள் இல்ல மச்சான், கானா பாடகர்கள். வாழ மீனுக்கும் விலங்க மீனுக்கும் கல்யாணம். பாரு, அவங்க பாடினா கானா, நீ பாடவே வேணாம், உனக்கு கெஞ்சி கேட்கறேன். ஓ, மற்ற 2 பேரு நீ பாடினா மட்டும் பிபி ஸ்ரீனிவாஸ் மாதிரி இருக்கும். நான் சொல்லணும் அப்படியே, நானா கமிட் பண்ணேன். ஓகே, வெரி குட். மற்ற 2 பேர் கேட்குறேன், மீதி இருக்க 2 பேர் கேட்குறியா? மீதி இருக்க 2 பேர் அவங்க பாடுறதை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. யோ, பாடுறதை கேட்கறவங்களமா கெஸ்டா கூப்பிடுவேன். வந்துட்டு போட்ட விட என்னப்பா, ஏன் வந்து போட்ட முடியாது? அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதா? கரெக்டாக யார் கெஸ்ட் யாரு? தெய்வம் தந்த வீட்டுல இருந்து வந்திருக்காங்க மச்சான். தெய்வம் தந்த வீடுனா அந்த ஃபர்ஸ்ட் மெயினா அந்த 4 பேர் பெரிய ரோல் பண்ணுவாங்களே, அது கொஞ்சம் கீழே வா. இந்த தங்கச்சி ரோல் பண்ணுவாங்களே, கொஞ்சம் கீழே வா. இந்த மருமக ரோல் பண்ணுவாங்களே, இன்னும் கொஞ்சம் கீழே வந்துரு. ஃப்ரெண்டா நடிப்பாங்களே, இன்னும் கீழே வந்துரு. டச்சப் பொம்பளைங்களா? ஐயோ, இன்னும் கீழே வா. யோ, இதுக்கு மேல கீழே வருமே, போயா. ஏய், வா வா மச்சான். அவங்க வந்து தெய்வம் தந்த வீட்டுல வரேன்னு அவங்களே சொல்றாங்க. அவங்க நடிச்சிருக்காங்கன்னு அவங்க வந்து உலகம் முழுக்க அவங்களே சொல்லிக்கிறாங்க. நீ அந்த வரைக்கும் பாத்துக்கிறியா? அந்த துக்கத்தை நான் வரைக்கும் அனுபவிச்சேன். அப்ப இப்ப அனுபவிப்போம். கூப்பிடுவோமா? கூப்பிடு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் கானா உலகநாதன் அண்ணா, மகாலிங்கம், நிவிஷா அண்ட் பிரியங்கா. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துடும். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, நீங்க எல்லாமே அதில் கலந்துக்கணும். எனக்கு பதில் தெரியலன்னு சொல்லிட்டு சும்மா நிற்கக்கூடாது. கேள்வி கேட்டு முடிச்சவொடனே உங்க முன்னாடி இருக்கல ஜூஸ், அந்த ஜூஸ் எடுத்து வாயில போட்டுட்டு நல்லா இருக்குன்னு குடிச்சிடாது. நீ வந்திருந்து அதே தான் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் யார் பசர் அமுக்குறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். ஓகேவா? ரூல்ஸ் கிளியரா? வாயில வச்சுட்டே தான் ஆன்சர் பண்ணும் ஜூஸை. ஓகேவா? பஸ்ஸில் எல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணியே தான் ஆகணும். இல்லை எனக்கு தெரியாது அப்படிலாம் நிற்கக்கூடாது. ஓகே நிவிஷா? ஓகே, வெரி குட், சூப்பர். முதல் சுற்றுலா உங்களுக்கான முதல் கேள்வி. ரெடியா இருங்க. நீங்க அடிக்கடி சொல்ற பொய் எது? போடுங்க, ஜூஸ் எடுத்து போடுங்க வாயில. நான் யோசிக்கிறார் எந்த பொய்யை சொல்லலாம். வெரி குட் பிரியங்கா, அழகா இருக்கேன். அதாவது முழுங்கிட்டியா? சரி சொல்லு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய். யாரு? நான் தான். ஆனா அது போய் எப்பவுமே வெட்டியா இருந்துட்டு யார் ஃபோன் பண்ணாலும் வீட்டுக்கு வந்தா நான் இப்போ கிளம்பிட்டேன், நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்துக்கிறேன். ஆனா ஆல் டைம் வெட்டியா இருக்கேன். வெரி குட் ஜாப், வெரி குட் ஜாப், வெரி குட் ஜாப், சூப்பர். சொல்லுங்க. அவ்வளோதான் தானே? உள்ள போச்சு மீன். என்னண்ணா வச்சு சரி பரவாயில்ல, ஒரு முதல் தடவை ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருங்க. சொல்லுங்க. ஒரு ஆபத்தான நேரத்தில் நான் போய் சொல்லணும். மற்றபடி பொய்யே சொல்ல மாட்டீங்களா? உண்மையாவானே? ஆமாம் உண்மை. ஏன்னா சாதாரணமாக இதை போய் சொல்லணும்ல வீட்டில்? சொல்லலாம், அதான் ஒரு ஒரு சின்ன ஒரு சிக்கலான நேரத்தில் தான் சொல்லலாம். மற்றபடி எதுவும் சொல்ல மாட்டீங்க? மறுபடியும் அப்படிதான் சொல்லுவேன். வாங்கினே நீங்கள் நிவிஷா சேலஞ்ச் ரூல்ஸ். ஃபாலோ பண்ணல, நீ ஃபாலோ பண்ணுமா? சரி முழுங்கிட்டே சொல்லு, அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிட்டு அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஷூட்டிங்கில் இருக்கேன்னு போய் சொல்லுவேன் எப்பவுமே. இப்போ இது சொல்லியிருக்கிய அம்மா என்ன நினைப்பாங்க? அது அம்மாக்கே தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். அப்புறம் திட்டுவாங்க. சரி விடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியல நீ அவ்வளோ பிஸியான நீ ஷூட்டிங்கு போகாது ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வீட்டில் போய் சொல்லிடுவேன் ஷூட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அப்புறம் எப்படி ஆர்டிஸ்ட்னு கமிட் ஆகி இப்போ இங்கே வந்தேன்? எப்படியோ ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 2 படம் பண்ணியிருக்கேன் நான். ரிலீஸ் ஆகுது. சரியா? டிக்கெட் கொடுக்குறேன், வந்து ஃப்ரீயாக பார்த்துட்டு போயிருங்க. கரெக்ட், அப்பதான் முடியும். என்ன பண்ணலாம்? எப்படி போய் பார்க்கறது? வாங்கி நீ ஏன் டிக்கெட் கொடுத்தாதான்? நீங்கள் சொல்லுங்கள் தலைவரா. ரொம்ப நேரமா கொம்பன் வாயில வச்சு நினைக்கிறாரு. கங்கணம் பக்கத்து பொண்ணுக்கு இந்த இடத்துல சொல்லுங்க. எங்கன்னா ஒரு கூட்டம் அடிக்கும்போது நான் ரொம்ப அழகா இருந்தில்ல அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு போய் சொல்லுவேன். ஓ, நீங்க அழகா இருக்கேங்கிறதுல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பீங்க? போய் சொல்லுவேன். சொன்னாவே தெரியாது பொய். தனிப்பட்ட முறையில் அது பொய் சொல்லவே நீங்க சொல்ல வேண்டாம். ஓகே, நீ 4 பேருமே மனசிறந்து உங்களுடைய உண்மையை சொன்னதுனால எல்லாருக்கும் ஒரு மார்க் தானே? எஸ், எல்லாருக்கும் மார்க் கொடுக்குறோம்.